ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தி வருகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். அதை நான் உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பாருங்க, 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். இந்த 4வது அதிகாரத்துல பார்ப்போம் என்றால், தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை சேர்ந்த ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி எலிசாவிடத்துல இப்படியாய் சொல்லுகிறார், உம்மை சேவித்த என்னுடைய கணவன் இப்போ மரித்து போயிருக்கிறார். இப்பொழுதோ கடன்காரர்கள் என் 2 பிள்ளைகளையும் அடிமைகளாய் கொண்டு போக வந்து கொண்டிருக்காங்க. எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யும் என்று சொல்லி எலிசாவிடத்துல அந்த தீர்க்கதரிசியோட மனைவி போய் இப்படியாய் சொல்லுகிறார். அப்போ உடனே எலிசா அந்த தீர்க்கதரிசியோட மனைவியை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன்னிடத்துல என்ன இருக்கிறது என்று எலிசா கேட்கிறார். What help can I do to you? What do you have? உன்னிடத்துல என்ன இருக்கிறது என்று எலிசா கேட்கிறார். அப்போ உடனே இந்த தீர்க்கதரிசியோட மனைவி சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னிடத்துல கொஞ்சம் எண்ணெயை தவிர வேற ஒன்றுமே என்னிடத்துல இல்லை என்று அவள் சொல்லுகிறார். அப்போ உடனே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ போய் உன் பக்கத்து வீட்டுல, உன் நண்பர்களிடத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காலியான பாத்திரங்களை நீ என்ன செய்யணும், கலெக்ட் செய்யணும். பின்பு நீ உன் பிள்ளைகள் 2 பேரும் போய் அறையை சாத்தி கொண்டு, அப்போ அந்த இடத்துல நீங்கள் வாங்கி கொண்டிருக்கிற அந்த காலியான பாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்கள் என்ன செய்யணும், நிரப்பணும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசி சொன்னபடியே அவர்கள் போய் எல்லா காலி பாத்திரங்களாம் வாங்கி கொண்டு வீட்டுக்கு போய் அந்த அறையை சாத்தி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த எண்ணெயை ஊத்துறாங்க. ஒரு பாத்திரமாய் நிரம்புது. ஒரு பாத்திரம் நிரம்ப உடனே தாயார் சொல்றாங்க, அந்த பிள்ளைகளுக்கு இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வா என்று திரும்பவும் அதையே ரொப்புறாங்க. அப்படியா எல்லா பாத்திரங்களும் நிரம்புகிறது. ஆங்கிலத்துல இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, all the vessel were filled to the brim அப்படி என்று. அந்த brim அந்த டாப், அந்த டாப் மட்டும் எல்லாமே எண்ணெயினால் நிரம்பி இருந்ததாம். அந்த இடத்துல ஒரு நிரம்பி வழிகின்ற ஒரு ஆசீர்வாதம். கொஞ்சமாய் தான் எண்ணெய் இருக்கிறது. அந்த கொஞ்சம் எண்ணெயை வைத்து கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணினார். ஆமாங்க. அப்போ உடனே இந்த ஸ்திரீ போய் எலிசாவிடத்துல சொல்லுகிறார், நீங்க சொன்னபடியெல்லாம் நான் செஞ்சேன், இப்ப நான் என்ன செய்யணும்? அப்போ எலிசா சொல்லுகிறார், இந்த எண்ணெயை வித்து உன் கடனை நீ அடைத்துக்கொள், மீதியா இருக்கிற இந்த எண்ணெயை வைத்து நீயும் உன் பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி. ஆம்தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த இடத்துல இந்த நிரம்பி வழிகின்ற ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் தான், அந்த கொஞ்சம் எண்ணெய் அவங்களோட கடனை அடைத்தது. அந்த கொஞ்சம் எண்ணெய் ஒரு நிறைவை கொண்டு வந்தது. அதே போலவே தான் இந்த 7வது மாதத்திலும் கூட கர்த்தர் ஒரு நிறைவை உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய குடும்பங்களிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கொண்டு வர போகிறார். ஆமாங்க. பாருங்க, இந்த தீர்க்கதரிசியுடைய மனைவிக்கு ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு பிரச்சனை, ஒரு தேவை என்று ஒன்று வந்தது. உடனே அவள் என்ன செய்தாள் என்றால், கர்த்தரை தேடி ஓடினாள். இன்றைக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாம் யாரை தேடி ஓடுகிறோம்? இன்னைக்கு ஒரு இரட்டிப்பான நன்மை வேணுமா? இன்னைக்கு நிரம்பி வழிகின்ற ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? ஜனங்களை பார்த்து ஓடாதீங்க, ஆனால் கர்த்தரை பார்த்து ஓடுங்க. நீங்க கர்த்தரை தேடி போனீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். 2வது காரியத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அந்த தீர்க்கதரிசி கேட்கிறார், உன்னிடத்துல என்ன இருக்கு அப்படி என்று. உடனே என்னிடத்துல ஒன்றுமே இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயை அவள் உண்மையாய் ஊற்றுக்கொண்டு தன்னுடைய சூழ்நிலையை அவள் பாராமல் உண்மையாய் அவள் இடத்துல என்ன இருந்ததோ அவை அந்த தீர்க்கதரிசியிடத்துல சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஃபெயிலியர், ஏதாவது ஒரு லாஸ், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா அவ்வளவுதான், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் எல்லாத்தையும் இழந்து போய்விட்டேன், ஐ லாஸ்ட் எவ்ரிதிங் என்று சொல்லி ஒண்ணுமே இல்லை என்றுதான் நாம் சொல்லுவோமே தவிர இருக்கிற கொஞ்ச காரியத்தை நாம் நினைப்பது இல்லை. அப்ப அந்த கொஞ்ச காரியம் பாருங்க, அன்றைக்கு அந்த தீர்க்கதரிசியோட மனைவி சொன்னது கொஞ்சம் என்ன இருக்கிறது என்று. அந்த கொஞ்சத்தை அவள் மறக்கவில்லை. கர்த்தர் அந்த கொஞ்சம் கொடுத்திருக்கிறார், அதை மறக்கவில்லை. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எந்த காரியமா இருக்கட்டும் அதுக்கு நாம் நன்றி சொல்லணும். நாம் உண்மையாய் இருக்கணும். இன்னைக்கு பலனே என்று சொல்றதை விட்டுட்டு, எனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு, இந்த பலன் எனக்கு போதும், கர்த்தர் இன்னும் பலப்படுத்துவார். பணமே இல்லை என்று சொல்லுகிறதை நிறுத்திவிட்டு, கொஞ்சம் பணம் இருக்குது, கர்த்தர் என்ன நடத்துவார் என்று நீங்க விசுவாசத்தோடு கூட சொல்லணும். அதுதான் அந்த தீர்க்கதரிசியோட மனைவி
மனைவியும் சொன்னது, என்னிடத்துல கொஞ்சம் என்னதான் இருக்கிறது, அதை தவிர என்னிடத்துல வேற ஒன்றும் இல்லை என்று. ஆமாங்க, அதை சொல்லும் பொழுது ஒரு அற்புதம் நடந்தது. மூன்றாவது ஒரு காரியம் பாருங்க, தீர்க்கதரிசியுடைய மனைவி தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதை கீழ்ப்படிந்து அதன்படியே செய்தபடினாலே ஒரு விடுதலை அந்த இடத்துல உண்டாகுனது நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், ஒருவேளை கர்த்தர் சொல்லுகிற காரியம் நான் செய்ய நினைத்த காரியத்தை விட வேற கோணலில் இருக்கிறது, அது நடக்கும் அது நடக்காது எனக்கு தெரியலையே. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வாழ்க்கையில உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறாரோ அதையே நீங்க செய்யுங்க. நீங்க அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஜூலை மாதம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, உங்களிடத்துல இருக்கிற இந்த கொஞ்சமா இருக்கிற இந்த காரியத்திலிருந்து தான் ஒரு நிறைவு வரப்போகிறது. இந்த மாதத்துல நீங்க சொல்லணும், எனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலன் போதும், என் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். என்கிட்ட இருக்க கொஞ்சம் பணம் போதும், கர்த்தர் என்னை நிறைவாய் நடத்துவார். எந்த ஒரு குறைவை நினைத்து நீங்க கவலைப்படாதீங்க. அந்த குறைவுகளை வைத்து தான் கர்த்தர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மாதம் ஒரு நிரம்பி வழிகிற ஒரு மாதமா இருக்க போகிறது. நாம் ஜெபிக்கலாமா? அன்பன் தகப்பனே, இந்த புதிய மாதத்துக்காக நன்றி. இந்த மாதத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. நாம் பார்க்கிறோம், நீர் எப்படி அந்த எண்ணெய் நிரம்பி வழிய செய்தீரோ அதே போலவே இந்த மாதத்திலும் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளை தேடி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் தகப்பனே இப்படி அற்புதங்களை செய்ய போவதற்காக நன்றி. இந்த மாதம் முழுவதுமாய் நீர் நடத்துவீராக. எல்லா துதிகான மகிமை எல்லாவற்றையும் ஒருவரைக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.